நான் வந்து இப்ப யூகேல இருக்கிறேன். ஸோ இங்க வந்து நான் சுத்தி பார்க்க போம்போது வந்துட்டு, இங்க நெறைய பேலஸ், ஃபோர்ட், பக்கிங்ஹாம் பேலஸ் அந்த மாரி நெறைய பேலஸுங்க இருக்கு. அது மாரி நம்ம இந்தியாலயுமே பார்த்தாக்கா, நம்ம ஊர்ல வந்துட்டு கோயிலுங்கலாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அந்த காலத்து கோயில்லாம் பார்த்தா. நம்ம பெருவுடையார் கோயிலு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலு, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் இந்த மாரி கோயில்லாம் பார்த்தா ரொம்ப பழைய காலத்து கோயிலா இருக்கும். சூப்பரா இருக்கும். அப்ப நம்ம நினைப்போம், என்னடா நம்ம மன்னர்கள்லாம் இந்த மாரி கோயில் கட்டியிருக்காங்க. ஆனா அவங்களோட அரசர்கள் வாழ்ந்த வீடு எங்க? அவங்க வாழ்ந்த அரண்மனை எங்க? அவங்க வாழ்ந்த அந்த ஃபோர்ட் எல்லாம் எங்கன்னு பார்த்தா, நமக்கு பெருசா நம்ம தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது. ஆனா அதே மாரி நம்ம பக்கத்து மாநிலத்துல கர்நாடகால பார்த்தா மைசூர் பேலஸ்ன்னு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். கேரளாலயுமே வந்துட்டு சில பேலஸுங்க இருக்குது. அந்த மாதிரி நம்ம பார்த்தா ஜெய்ப்பூர்லலாம் வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, மன்னர்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த பேலஸ் எல்லாம் வந்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் லீஸ் குடுத்துட்டு ஒரு நைட்டுக்கு கிட்டத்தட்ட 1 லேக், 2 லேக்ன்னு அந்த மாரி ஒரு நைட்டுக்கு வந்துட்டு அந்த ரூம்ஸ வித்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நைட்டுக்கு. ஸோ அந்த மாரி பார்க்கும்போது ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற அரசர்கள் எல்லாம் எவ்வளவு பிரம்மாண்டமா வாழ்ந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல இப்ப சோழர்கள், பாண்டியர்கள்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா, அவங்க ஏன்னா மலேசியா, இந்தோனேஷியா அந்த மாதிரி போயிட்டு ஆண்டுட்டு வந்தவனுக்கு ஒரு அரண்மனை கட்ட முடியாதா சொல்லுங்க. அப்ப அவங்கலாம் எவ்வளோ லக்ஸூரியஸா வாழ்ந்திருப்பாங்க. ஆனா நம்ம பார்த்தாக்கா ஒரு ஃபோர்ட் கூட கிடையாது. இப்ப நம்ம பார்க்கறதுக்கு 1, 2 எதனா இடிஞ்சு போன ஃபோர்ட் இருந்தா உண்டு. பட் அந்த மாதிரி 1, 2 இந்த மாதிரி மிச்சத்துல வந்துட்டு இப்ப நம்ம பார்க்கணும்னா செஞ்சி கோட்டைன்னு நம்ம சொல்லுவோம். இல்ல இங்கிலீஷ்ல ஜிஞ்சி ஃபோர்ட்னுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜிஞ்சி ஃபோர்ட்டை வச்சுக்கிட்டு இப்போ மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி வெடிஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ வந்துட்டு ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கிற ஒரு சமயத்துல இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி என்னன்னா, ஜிஞ்சி ஃபோர்ட் வந்துட்டு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா வந்துட்டு இப்ப அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு பெருவுடையார் கோயில் இருக்குங்க, அதாவது தஞ்சாவூர் பெரிய கோயில், அது வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட். ஸோ இந்த மாதிரி யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டுலாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சிருக்கும் யுனெஸ்கோல இருந்து நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அதை மெயின்டைன் பண்றதுக்கு. அப்புறமா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ஸுக்கு வந்துட்டு உலகத்துல இருந்து எல்லா இடத்துல இருந்து டூரிஸ்ட் வருவாங்க அதை பாக்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஜிஞ்சி ஃபோர்ட் வந்துட்டு இப்போ அது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நீங்க நினைக்கலாம், ஏன்டா நல்ல நியூஸை சொல்லி போட்டு என்னடா உனக்கு இதுல பிரச்சனை, என்னடா இதுல கான்ட்ரவர்சி நீங்க நினைக்கலாம். பட் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ என்ன பிரச்சனை நம்ம பார்த்தா, யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டுன்னு நிறைய சைட் லிஸ்ட் இருக்கும். ஸோ இதுக்காக வந்து யுனெஸ்கோன்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்து செக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த சைட்ல வந்துட்டு நல்லா இருக்கா, இந்த சைட் ரொம்ப பழமையா இருக்கா, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, இதை வந்துட்டு நம்ம யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணலாமா, இதுக்கு ஒரு நல்ல வரலாறு இருக்கா, அந்த மாதிரிலாம் அவங்க பார்த்துட்டு நிறைய ஒரு பேராமீட்டர்ஸ் எல்லாம் அவங்க செக் பண்ணிட்டு இதை யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரீசெண்டா வந்துட்டு நிறைய பேர் சர்வே எடுக்கிறதுக்கெல்லாம் வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஜிஞ்சி ஃபோர்ட் வந்துட்டு ஓகே இது சூப்பர், இங்க வரலாறுலாம் ரொம்ப நல்லா இருக்குது, இது ரொம்ப பழைய காலத்தான ஒரு பில்டிங்கா இருக்குது, இல்ல ஒரு ஃபோர்ட்டா இருக்குது, இதை வந்து நம்ம யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா பண்ணலாம்னு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் ஆனா இப்ப என்ன சிக்கல்னா, இவங்க வந்துட்டு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா இதை ஆக்குனது மட்டும் இல்லாம இது கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்துட்டு மராட்டா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்புக்கு சம்பந்தப்பட்டமான ஒரு ஃபோர்ட்டு, அதனாலதான் இது ரொம்ப ஸ்பெஷலுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் கூட வந்துட்டு அவர் வந்து இதை பெருமையா சொல்றாரு. இந்த மாதிரி யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல ஜிஞ்சி கோட்டையை வந்துட்டு சேர்த்திருக்காங்க. எதுக்காகனா இந்த மாதிரி மராட்டா காரணத்துக்காக அது சேர்த்தது வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருமைன்னு. பட் அங்கதான் இப்போ மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை வெடிது. அதாவது எப்படி இந்த கோட்டை, அதாவது செஞ்சி கோட்டை வந்துட்டு மராட்டா லேண்ட்ஸ்கேப்பை வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு பெருமை ஆகும், இது வந்துட்டு தமிழர்களுக்கான கோட்டை, இன்னொருத்தனோட பேரை வந்துட்டு எதற்கு தமிழர்களோட கோட்டைக்கு வைக்கிறீங்க, அவங்க நடுவுல வந்துட்டு ஒரு 20 வருஷம் வந்துட்டு ஆண்டுட்டா அவங்களது இது ஆயிடுமா, இந்த கோட்டையோட வரலாறை பார்த்தா நமக்கு இந்த கோட்டைக்கான பதிலே நமக்கு கிடைக்கும், இது செஞ்சி கோட்டையா இல்ல மராட்டா கோட்டையான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோட்டையோட வரலாறை நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து கிட்டத்தட்ட 7th century 8th century காலகட்டத்து வரைக்கும் போகுது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் கட்டப்பட்டது எப்போனா சோழர்களால தான் கட்டப்பட்டது. அதாவது ஆதித்ய கரிகாலன் 1, ஆதித்யா 1, ஆதித்யா 2 அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட இப்பத்துல இருந்து நம்ம பார்த்தா 1300 வருஷத்துக்கு முன்னாடிக்கே கட்டப்பட்ட ஒரு ஃபோர்ட் தான் இந்த செஞ்சி கோட்டை. அதுல வந்துட்டு நிறைய அரசர்கள் வந்துட்டு இந்த கோட்டையை ஆட்சி புரிந்திருக்காங்க. அதாவது ஆதித்யா 1 நான் சொன்ன மாதிரி, ஆதித்யா 2, அதுக்கப்புறமா ராஜேந்திர சோழன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஆட்சி புரிந்திருக்காங்க. சரி, சோழர்கள் வரிசையிலே அதுக்கப்புறமா யாருன்னு பார்த்தாக்கா கோனார்கள். கோனார்ன்றது வந்துட்டு ஒரு இன்னைக்கு சமுதாயமா இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு அரசு ஒரு கூட்டம் வந்துட்டு அந்த காலத்துல இருந்திருக்கு. அதுல வந்துட்டு கிருஷ்ணா கோனு, ஆனந்தா கோனு, கோனேரி கோன், இவங்கெல்லாம் வந்துட்டு இதை ஆட்சி புரிந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே தமிழர்கள் தான். சோழர்களும் தமிழர்கள் தான், கோனார்களும் தமிழர்கள் தான். கிட்டத்தட்ட 300-400 வருஷத்துக்கு இவங்க மட்டுமே ஆண்டிருக்காங்க இந்த கோட்டையை கட்டின காலகட்டத்துல இருந்து.
அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க தோக்க அடிச்சுட்டு இல்ல அரசியல் மாற்றத்துக்காக வந்துட்டு அடுத்து ஹொய்சாலாக்கள் வந்துட்டு இந்த கோட்டையை ஆட்சி புரியுறாங்க. அதுக்கப்புறமா கர்நாடகால இருந்து விஜயநகர அரசு வந்துட்டு ஆட்சி புரியுறாங்க. உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி விஜயநகர அரசு வந்துட்டு அவங்களுக்கு அடியில வந்துட்டு ஆட்சி புரியறதுக்கு நாயக்கர்களை வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வச்சிருந்தாங்க. ஸோ நாயக்கர்களும் வந்துட்டு ஆட்சி புரிந்தாங்க. அதுக்கப்புறமா தான் மராட்டாஸ் வந்து அப்படி அவங்க வந்துட்டு ஒரு 20 வருஷம் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அதுவும் வந்துட்டு சிவாஜி மகாராஜ் இருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு இந்த கோட்டையை வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு ஆட்சி செஞ்சப்படி. ஸோ கிட்டத்தட்ட 20 வருஷம் தான் ஆகுது. அப்புறமா ஆர்காட் நவாப்ஸ், இந்த நவாப்ஸ், அதுக்கப்புறமா பிரிட்டிஷர்ஸ், இந்த மாதிரி முகலாயர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இதை ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஸோ யார் பேர் வேணாலும் வைக்கலாம். அது எதற்காக மராட்டா ஃபோர்ட்டுன்னு வச்சிருக்காங்கன்றது மிகப்பெரிய கேள்விதான். ஏன்னா இதை கட்டப்பட்டது வந்துட்டு சோழர்கள் காலத்துல. பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் சோழர்கள் பேர் வச்சாதான் இதுக்கு சரி. ஏன்னா கட்டினது அவன் தான், ஃபர்ஸ்ட் நிறைய நாட்கள் ஆட்சி புரிந்ததும் அவங்க தான், மண்ணின் மைந்தர்களும் அவங்க தான்ன்றதுனால அதை வந்து சோழர்கள் கோட்டை இல்ல கோனேரிக்கோன் கோட்டைன்ற மாதிரி அவங்க வச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும் தமிழர்களுக்கான பேர் இந்த கோட்டைக்கு. பட் ஆனா இப்போ வந்துட்டு இது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டை இப்போ உலகத்துக்கு இந்த கோட்டையை கொண்டு போய் சேர்க்கும் போது கரெக்டா இந்த நேரத்துல இன்னொருத்தரோட பேரை வச்சா அந்த கோட்டைக்கும் நல்லா இருக்காது, இல்ல அந்த மக்களுக்குமே நல்லா இருக்காதுன்ற கருத்து தான் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சாதாரண மக்களும் வந்துட்டு எக்ஸ் தளத்துல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்துட்டு இது எதுக்கு மராட்டா கோட்டை நீங்க பேர் வச்சிருக்கீங்க, இல்ல மராட்டா ஃபோர்ட்டுன்னு வச்சிருக்கீங்க, இதை செஞ்சி கோட்டைன்னு வைங்க, இல்ல ஜிஞ்சி ஃபோர்ட்டுன்னு நீங்க வைங்க, எதற்காக யார் யாரோ பேர் எடுத்துட்டு தமிழ்நாட்டுல வைக்கிறீங்க. இதே நாங்க வந்துட்டு இந்தோனேஷியால போய் ஆட்சி செஞ்சோம், நாங்க வந்து கங்கை கொண்ட சோழபுரம், அதாவது கங்கா வரைக்கும் போயிட்டு நாங்க தண்ணி எடுத்துட்டு வந்தோம், வழியில இருக்கவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு தான் வந்தோம், அதுக்கு வழியில இருக்கவங்க எல்லாருமே எங்க பேர் வச்சிருவாங்களான்ற மாதிரி நிறைய வந்துட்டு ஒரு லாஜிக்கலான கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டேய் சுஜித், நீ எழுப்புற கேள்வி கரெக்டான கேள்வி, இந்த மாதிரி மக்கள் எழுப்புற கேள்வியும் கரெக்டான கேள்வி. இது வந்து செஞ்சி கோட்டை தான் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லப்பா மராட்டா ஃபோர்ட்டா இருந்தா என்ன, எந்த ஃபோர்ட்டா இருந்தா என்ன, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஃபோர்ட் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் லிஸ்ட்ல வந்தா அது நல்லது தானே. எதுக்காக நமக்குள்ளவே சண்டை, இந்தியாவுக்குள்ளவே சண்டைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எது நீங்க நினைச்சாலுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு வீடியோல நான் பார்க்குறேன். டாடா, பை பாய்.